Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷன் பார்த்துருப்போம். இப்போ இதனோட ஃப்ரண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் எப்போதும் நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் தான் நான் பேக்கில் எடுத்திருப்பேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்குமே ஃபுல் ஷோல்டர் தான் கொடுத்துருப்போம். நம்ம ஒரு நெக்கு அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்டு இல்லை பேக்கு எந்த நெக்கு முடித்தோமோ அதை வச்சு இன்னொரு இதுக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் பேக்கு முடித்ததுனால பேக்கோட ஷோல்டரோட அளவு ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்து நான் மார்க் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கோட இறக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லைன் போட்டுக்கிறேன். எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக எனக்கு ஒரு 3.5 கிட்ட வருது. 3.5 இல்லை 4 கிட்ட வருது. அதை நான் அப்படியே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த பேட்டர்னுக்கு இங்கேருந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு 1.5லேருந்து 2 இன்ச் வரலாம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் கொடுத்தா தான் இந்த பேட்டர்னுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 1/2 இன்ச் அவுட்டரில் கொடுத்து இப்படி ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டுவிட்டு இதோடு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த நெக்லைனை நம்ம எப்போதும் போல் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப ஒர்க்கே இல்லை, சிம்பிள் பேட்டர்ன் தான் இது. பட் இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இதை நம்ம இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த பார்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி பேக்கில் அது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த பார்டர்லேருந்து நான் கொஞ்சமாக ஒரு 1 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை தான் நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த நெக்கோட ஷேப்பை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை எப்போதும் போல் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே ஒரு வேஸ்ட் லைனிங் ஒன்று கொடுத்திங்கன்னா அந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இங்கே நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த லைனிங் அளவுக்கு துணியை விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் கேன்வாஸ் கொடுத்தா இனிமேல் நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். பட் இதுலேயே தைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் நான் கொடுக்கல. இது அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு நம்ம அப்படியே பேக்கில் திருப்பி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டை நல்லா நீட்டாக எடுத்து விடலாம். இந்த இடத்துல எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக திருப்பிட்டு அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எட்ஜ் ஸ்டிச் நான் போட்டு எடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக தெரியும். அந்த ஷேப் நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி லைட்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் சுற்றிலும் 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க இந்த பார்டரை ஒரு 1/4 இன்ச் அந்த ராய் ட்ரெஸ் வெளியே போகிற மாதிரி 1/4 இன்ச் மட்டும் நான் அப்படியே தைச்சிக்கிறேன். மடிச்சுட்டு அப்படியே அந்த ஓரத்துலேயே வச்சு தைச்சிட்டு அதை கொண்டு அப்படியே சைடில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் பார்டர் பாருங்கள், ஒரு சிலது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதிலலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தைக்க கஷ்டமாக இருக்கும்போது ஒரு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இந்த துணி கொஞ்சம் நல்லா க்ராஸாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு லைட்டாக திருப்பவும் ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். துணி கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. தெரியுதுங்களா, நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடில் இருக்க ராய் எட்ஜஸையும் நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க கேட்ட டிசைன் ஃபுல்லாகவே பார்டர் வர மாதிரி ஸ்கேலப் வச்சு கேட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு நமக்கு துணி பத்தாது. ஏன்னா பேக்லேயே நமக்கு மேஜராக நிறைய துணி தேவைப்படும். அதனால நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். பட் அவங்க ஃப்ரண்ட்லேயும் வேணும்னு கேட்டதுனால பேக்லேருந்து கொஞ்சம் கிளாத்தை கட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில்
ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த துணி வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஒரு சில இதில் வராது. அந்த இடத்துல மட்டும் ஒரு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஒரு அயர்ன் பண்ணிட்டோம்னா அது நல்லா நீட்டாக செட் ஆகிடும். இப்போ சைடில் உள்ள இந்த கிளாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வச்சு நல்லா 1/4 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இதில் உள்ள அந்த சென்டர் இந்த ஸ்ட்ரைட் பீஸ் இருக்கு இல்லையா, நெக் பீஸ், அது மட்டும் லைட்டாக இழுத்த மாதிரி தைச்சோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இதில் வந்து அந்த கிளாத் வந்து பத்தாமல் போகும். அந்த சமயத்தில் லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு இழுத்த மாதிரி தைச்சிங்கன்னா 2 சைடும் நல்லா ஈவனாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு கப் ஷேப்பையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுவும் நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ நல்லா இதை நம்ம சூப்பராக அயர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே 2 இடத்துல ஓவர்லாக் பண்ணிட்டா தான் கீழே எண்டை வந்து மடித்து தைக்க முடியும். அதனால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்னொரு பக்கமும் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப சுருக்கமாக தெரியுது, பட் நல்லா அயர்ன் பண்ணிட்டோடனே நல்லா நீட்டாக ஆகிடுச்சு. கிளைண்ட்டும் அந்த ப்ளவுஸோட இமேஜ் வந்து கேட்டிருந்தாங்க, அனுப்பிச்சிருந்தேன். அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவங்க நினச்ச மாதிரியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே ஒரு பர்பிள் ப்ளவுஸ் ஒன்று போட்டிருப்பேன். இது ஒரு ப்ளவுஸு. இது இல்லாமல் இன்னொன்று கலர் ப்ளவுஸ் ஒன்று, அதுவும் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லா வந்துருச்சு. அவங்க ரொம்ப ஹாப்பி ப்ளவுஸ் பார்த்துட்டு. இப்போ இந்த கீழே எண்டை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ½ இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு ½ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டுட்டு அதை வந்து கீழே அப்படியே நம்ம மடித்து வந்து தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த ராய்டஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் வந்து நம்ம நீட்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டிச் போடும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று ரொம்ப அதிகமாக ஸ்டிச் போட்டிங்கனாலும் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் ஒரே தையலில் அந்த எண்டு வந்து எனக்கு சரியாக போட தெரியாது. அதனால் அதுலேயே நல்லா ரஃப் அடிக்கிற மாதிரி 5-6 தையல் போடுவேன். கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஓவராக தையல் போட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக தெரியாது. இப்போ வந்து நான் ஸ்லீவும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓவர்லாக்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நான் எப்போதும் சென்டரில் இருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணால் பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி மிஸ்டேக்ஸ் வரதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ ஒன் சைடு வந்து ஜாயின் பண்ணி முடிக்க போகிறேன். இன்னொரு சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும். நல்லா சூப்பராக அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா செட் ஆகிடும். நான் ஏன் இத்தனை வாட்டி அயர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே அப்போ தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ பார்க்க அங்கங்கே கொஞ்சம் தூக்கின மாதிரி ஒரு மாதிரி சுருக்கமாக தெரியுது இல்லையா, அது வந்து நல்லா அயர்ன் பண்ணும்போது அதனோடய ஃபினிஷிங் வந்து நல்லா செட் ஆகிட்டு உங்களுக்கு பார்க்கவே லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடும் ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், முடிச்சாச்சு. ஓவர்லாக்லாம் பண்ணி சைடில் ஒன் சைடு வந்து ஜாயின் போட்டுறேன். இன்னொரு சைடுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த லைன்ஸ் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எத்தனை தையல் வேணுமோ போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பேக்கில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ஹூக் ஸ்டிச் பண்ணும்போது ஹெம் பண்ணி விட்டுருவேன். இப்போ அடுத்தடுத்து எத்தனை ஸ்டிச்சஸ் வேணுமோ அப்படியே போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு பேக்கில் வந்து ரோப் வந்து எப்போவுமே நம்ம கிளாத்தில் பண்ணுவோம்ல, இவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் எதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்ற, ஆரி மாதிரி பார்க்க ஆரி லுக்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன வேஸ்ட்டு கிளாத்தில்
கொஞ்சமாக கிளாத்தை வந்து அது உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணி ஒரு குட்டி பால் மாதிரி நம்ம வர மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அதனோட அளவுக்கு இது ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நாட்டில் வந்து ரோப்பில் வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நான் இப்போ வந்து கட் பண்ணி விட்டுடுறேன். எப்போதும் அந்த சமோசா மாதிரி ஒரு இது வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, டாசல்ஸு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்ட் லுக் வந்து கிடைக்கும். இப்போ நார்மலாக நான் த்ரெட்டு வந்து இது கோர்த்து வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த இடத்த வந்து நல்லா டைட்டாக கட்டி விட்டுறேன். டைட்டாக கட்டிட்டு அதுக்கு மேலே உள்ள எக்ஸஸ் கிளாத்தையும் நம்ம இதே மாதிரி சுருட்டி ஒரு பக்கமாக நல்லா நீட்டாக டைட்டாக கட்டி விட்டுறலாம். நாட் போட்டு எடுத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு கிளாத்து. அதனால் இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா ஃபுல்லாக அதை வந்து இந்த கிளாத் வெளியே தெரியாத மாதிரி டைட்டாக நம்ம வந்து நல்லா கட்டி விட்டுறலாம். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இந்த 3mm பீடு எடுத்து ஒரு 5 நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் அப்படியே அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து கவர் பண்ணுற மாதிரி பண்ணலை. சும்மா அங்கங்கே ரேண்டமாக அப்படியே நான் ஸ்டிச் பண்ணி விடுறேன். லாஸ்ட் டைம் வந்து அதை சுற்றி அப்படியே சர்க்கிளாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம் பண்ண ப்ளவுஸில். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அங்கங்கே பீட்ஸ் வந்து கொடுத்து ரேண்டமாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரோப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரே லைனாக நம்ம கண்டினியூவாக போகாமல் அங்கங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே அந்த பாலில் வந்து ஒன்று அங்கங்கே இருக்க மாதிரி பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ மேல் பக்கமாக முடித்ததுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் அங்கங்கே ஒரு பீட்ஸ் வர மாதிரி சும்மா அங்கங்கே நம்ம அந்த ஊசியை குத்திட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப கவனமாக பண்ணணும், சருக்குன்னு கையில் ஏறிடும். ஸோ பார்த்து நம்ம நல்ல டிஸ்டன்ஸில் ஒரு பீட்ஸாக வந்து கோர்த்து அதை வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த டாசல்ஸு. அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ப்ளவுஸோட அவுட்கம்மு. இது ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பேக் சைடும் நான் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.